மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று அற்புதமான நாள், மிகவும் சிறப்பான பிரதோஷ நாள். இந்த சங்கத்தவரில் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருநாளில் ஒரு நாயன்மார், அவர்தான் அப்பூதி அடிகள் என்ற நாயன்மார். இந்த அப்பூதி அடிகளுடைய நாயன்மார்களுடைய வரலாறை பார்ப்போம். சோழ நாடு சோறுடைத்த நாடு, எல்லா திருவளமும் நிறைந்த நாடு இந்த சோழ நாடு. அந்த சோழ நாட்டில் திங்களூர் என்ற ஒரு ஊர், அங்கே சிவஸ்தலம் இருக்கின்றது. திங்களூர் சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கின்ற அந்த இடம், எல்லா மக்களாலும் போற்றப்படுகின்ற இடம் அந்த ஊர் தான் திங்களூர். அந்த திங்களூரில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்று சீரனும் சிறப்புடனும் வாழ்ந்து வருகின்ற ஒருவர் தான் அப்பூதி அடிகளார். அவர் சிவபெருமானை வணங்கிய காரணத்தினால் அப்பூதி அடிகளார் நாயன்மார் என்ற வரலாற்றில் அவர் இடம்பெறுகிறார். சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லற வாழ்க்கை. அந்தணர் குடும்பத்தில் பிறந்த அந்த அப்பூதி அடிகள் ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்கி, இறை அடியார்கள், சிவனடியார்கள் யார் இருக்கின்றார்களோ அந்த அடியார்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்து அவர்களுக்கு வேண்டிய அன்னதானங்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ்ந்து வந்தார். அவர் வணங்கியது யார் என்று கேட்டால், அவர் சிவபெருமானை வணங்கவில்லை, சிவபெருமானுடைய இன்னொரு அடியாராகிய திருநாவுக்கரசரை வணங்கினார். காரணம், அவருக்கு தெரிந்ததெல்லாம் திருவாசகருடைய அந்த நாவுக்கரசருடைய அந்த நாமம் தான் தவிர மற்ற எதுவும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை பாடுகின்ற பொழுது திருநாவுக்கரசர் 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 என்ற இந்த துதியை பாடுகின்றார். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய பிறந்த குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசர் முதல் பையன், 2வது பையனுக்கு இளைய திருநாவுக்கரசர். சரி, எல்லாரும் எப்படி கூப்பிடுறீங்க? உங்க மனைவி எப்படி கூப்பிடுறீங்க? அம்மா திருநாவுக்கரசர். பசுக்கள் எல்லாம் இருக்கின்றது, அந்த பசுக்களுடைய பெயர் சொல்கின்ற பொழுது கூட திருநாவுக்கரசர் என்ற பெயர். அவருடைய நிலப்படிகள் எல்லாருக்கும் திருநாவுக்கரசர். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பெயரே சொல்கின்றார். என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியவில்லை, அவருக்கு மட்டும்தான் தெரிகின்றது. ஒரு நாள் அவருடைய இல்லத்திற்கு வருகின்ற மக்கள் அனைவருக்கும் வேண்டிய அந்த நீர், உணவு, உடை அனைத்தும் கொடுப்பதில் அவர் சிறந்தவர். அந்த திங்களூரில் ஒரு தண்ணீர் பந்தல், அந்த ஊர் வழியாக வருகின்றவர்களுக்கு, மனம் வாடி பசியால் மிகுந்து வருகின்றவர்களுக்கு ஏதோ உதவி செய்கின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் அங்கு ஒவ்வொரு இடத்திலும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் மடாலயம், திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் அவருடைய திருநாவுக்கரசர் பேர் மட்டும் எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், யார் இந்த பேர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த நாளிலே அந்த வழியாக உண்மையாகவே திருநாவுக்கரசர் வருகின்றார். அவர் அந்த ஊரை தாண்டி போக வேண்டும். வருகின்ற வழியிலே கடுமையான பசி, தாகம் அதிகமாக இருந்தது. எப்படியாவது கொஞ்சம் தாகத்தை தணிக்க நீர் இருந்தால் போதுமே என்று நினைத்தார். கண்ணுக்கு தென்பட்ட இடம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். திருநாவுக்கரசர் இந்த ஊரில் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் வந்து கேட்குறாரு. முதல்ல தாகத்துக்கு வேண்டிய அந்த நீர், பக்கத்தில் நீர்மோர் அறிந்து விட்டு, பா உண்மையாகவே தாகம் தணிந்து விட்டது, இந்த மகன் யாருன்னு தெரியல அப்படின்னு ஊரில் மக்களிடம் கேட்குறாரு. யார் இந்த மாதிரி இந்த தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க
எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர் இருக்காங்களே, அவர் யாரு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு யார் காரணம், யார் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க சொல்லும்போது, ஐயா இங்க வந்து அப்போது அடிகளார் என்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த இடத்துல இந்த கூடமெல்லாம் அமைத்து எல்லாருக்கும் தானம் தர்மம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த அவரை பார்க்கணுமே, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த ஊர் மக்கள் வந்து வழி சொல்றாங்க, நீங்க இப்போ நீர் போர் அனுப்பிட்டீங்க இல்லையா, தாகம் தடுத்தது இல்லையா, இந்த வழி அப்படியே நடந்துட்டு போங்க, போற வழியில நாவுக்கரசர் இல்லாம அப்படின்னு ஒரு இல்லாம இருக்கும், அந்த இல்லத்துக்கு போனீங்கன்னா அவரை பார்க்கலாம். அவருக்கு மிகுந்த சந்தோஷம், நம்ம பேர்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நேரம் அங்க போறாரு. அங்கே நாவுக்கரசர் இல்லத்துக்கு போறாரு. போன உடனே அங்கே இவரை வரவேற்பதற்கு உள்ள அப்போது அடிகள் இருக்கார். பார்த்த உடனே ஒரு வயதான உடல், ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் தான் திருநாவுக்கரசர். மாணிக்கவாசர் இருக்காங்க, சுந்தரர் இருக்காங்க, திருநாவுக்கரசர் இருந்தாங்க, சம்பந்தர், தான் நால்வர்கள். 63 நாயன்மார்களில் முதல் 4 என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். அதில் ஒருவர் தான் திருநாவுக்கரசர். உள்ள போன உடனே சிவனடியார் பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா சாதாரண மக்களுக்கே அவ்வளோ கொடுக்கும்போது இங்கே சிவனடியார் பார்க்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்று வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள உட்கார வச்சு ஆசனத்தில் அமர வைத்து அவருக்கு பாத பூஜை செஞ்சு அவருடைய கால் கழுவி அந்த தண்ணீரை அவர்கள் தெளித்து விட்டு, என்ன ஆனந்தம்! பார்த்த உடனே அந்த அந்த உடம்புங்கிறது வந்து ஒரு தேஜஸ் முகம். அதை பார்த்த உடனே அவ்வளவு மனமகிழ்ச்சி அடைந்து வரவேற்று தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, வாங்க அடியார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி காலில் வணங்கி அங்கே பூஜித்து தங்களுடைய வந்ததனுடைய நோக்கம் எதுவும் கேட்கல, அமர்ந்திருந்தாங்க. அப்போ திருநாவுக்கரசர் கேட்கிறாரு, நான் அந்த வழியாக வரும்போது திருவள்ளூருக்கு வந்தேன், அங்கே எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் எழுதியிருக்காங்க, அப்படின்னா யாருப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு எங்க தெரியல, நான் அவரை பார்க்கவே இல்லை, அவரை பார்க்காமையே வணங்கிட்டு இருக்கேங்க, யாருமே தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அவரா சிவபெருமானுடைய அடியார், சிவபெருமானுடைய அடியார். ஆனா அவர் எப்படி பிடிக்கும்? அவரா நாவுக்கரசர் என்று பட்டம் கொடுத்தவர் யார் என்றால் சிவபெருமான். திருநாவுக்கரசருக்கு நாவுக்கரசர் என்ற பட்டம் கொடுத்திருக்கல, அது ஒன்று மட்டுமே போதுமே, அப்படி சிறப்பா. வேற என்ன சிறப்பு இருக்கு? அவரை கல்லுல கட்டி கடல்ல வீசினாங்க. இந்த திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல வீசினாங்க. அவர் ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகத்தை பார்த்த உடனே, அந்த கேட்ட உடனே அவர் அந்த கல் அந்த மிதந்து அப்படியே மேல வந்து கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அவர் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாரு. அந்த கல்லில் கட்டி கீழே வீசினாங்க. அப்போ கூட என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நமச்சிவாய மந்திரத்தின் மூலமாக அப்படியே அது மேல வந்து அப்படியே மிதந்தது. இப்படிப்பட்ட சிறப்பு உடையவர் திருநாவுக்கரசர். அடுத்ததா அவருக்கு அவரை பல பேர் வந்து அவர் மேலே இருந்த பொறாமையின் காரணமாக, பொறாமைங்கிறது அவர் சமண மதத்தில் இருந்தார். சமண மதத்திலிருந்து திருப்பி சைவத்துக்கு வந்தார். சைவத்துக்கு வந்த உடனே சிவபெருமானை வணங்கினார். அவருக்கு சூளை நோய் இருந்தது. அந்த சூளை நோயெல்லாம் இறைவனுடைய அருளால், சிவ நாமத்தால் அதெல்லாம் தீர்ந்து விட்டது. யாரை வணங்கினார்? சிவனை வணங்கிய காரணத்தினால அவருடைய நோயெல்லாம் நீங்க பெற்றது. அப்படிப்பட்ட அருளை பெற்றவர் இந்த திருநாவுக்கரசர். இந்த சுண்ணாம்பு களம்னு சொல்லுவாங்க, இந்த கொதிச்சுட்டு இருக்கும், அதுல தூக்கி போடுறாங்க, திருப்பி அங்கிருந்து மீண்டு வர்றாரு. யானையை அனுப்பி அவரை கொல்ல நினைக்கிறாங்க, அதுல இருந்து தப்பிச்சுட்டு வர்றாரு. இத்தனைக்கு சிறப்புடைய ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அவரையா யாருன்னு கேட்டுட்டீங்க? சரி, உங்க பேர் அவர் கேட்கிறாரு, இந்த ஊர்ல திங்களூர்ல தண்ணீர் பந்தலுக்கு உங்க பேர் எழுதாம ஏன் மற்றவங்களுடைய பேர் எழுதுறீங்க? மற்றவங்களுடைய பேர் எழுதுறது காரணம் என்ன அப்படின்னா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருநாவுக்கரசர் உலக நாடெல்லாம் போற்றக்கூடியவர், திருநாவுக்கரசரால் பட்டம் கொடுத்தவர், அதனால எனக்கு ரொம்ப சிறப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? அது அவரை பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றி சொல்ல முடியுமா
அப்ப உன்னுடைய பேர் எழுதாம வேறொருடைய பேர் எழுத காரணம் என்னன்னா அப்பவே அது கோவம் வந்துச்சு. வேறொருவராக என்னுடைய அடியார், என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறவர், அவரை பார்த்து வேறொரு கேட்குறீங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசரை கேட்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்போ திருநாவுக்கரசர் பார்க்காமையே அவ்வளவு பாசமா இருக்கிறவரு, அவருக்கு முன்னால் ஒரு அடியாள், அவர் வணங்கக்கூடியவர், கடவுளாக சிவபெருமான் வணங்கல, அவருடைய கடவுளாக வணங்கக்கூடியவரே அவருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். அது அவருக்கு தெரியாது. கோபம் எழுந்து அவர் பற்றி கேட்கறதுக்கு நீங்க யாரு, வேற யாருன்னு கேட்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம். அப்போ நாவுக்கரசர் சொல்றாரு, நீங்கள் பூஜித்து வணங்கக்கூடிய, சிறப்பு அடையக்கூடிய, மனதிற்குள் நிறைந்து இங்க எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்து எழுதிட்டேன் இல்லையா, அவருடைய அடியே நான் தான். அந்த அடியை என்ன சொன்னாங்க, எளிமையான அடியை நான் தான். அந்த எளிமையை சொன்ன உடனே அவருக்கு தாங்க முடியல. இறைவன் நேருக்கு நேராக அமர்ந்திருக்கிறார். இறைவனை பார்க்கல, நேருக்கு நேராக பார்த்த உடனே மனம் நெகிழ்ந்து என்ன செய்ய தெரியாம ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. என் காலில் விழுந்து பூஜித்து அவனுடைய மனைவியை அழைத்து குழந்தைகளை அழைத்து ஆசீர்வாதம் பெற்ற பின்னால் நான் மோட்சத்தை அடைந்திருக்கிறேன். பார்த்துட்டேன், நான் கடவுளை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு வணங்கினதுனால அந்த நாவுக்கரசரிடம் நீங்கள் வந்ததுக்கு வேண்டி திங்களூரில் சிவன் கோயில் இருக்கு, அடியார் பார்த்துட்டு வந்தெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிக்கு சொல்லுவாங்க. வரதுக்குள்ள அறுசுவை குணம், ஏன்னா எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு, அந்த இடம் மரபில் பிறந்தவர் அல்லவா, அதனால எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, நீங்க என்ன சீக்கிரம் வரதுக்குனால எல்லா பாத்தியா உணவு கைத்தறி எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு மனசுல வந்து ஆனந்த பொங்குது, அப்படி ஆனந்த கண்ணீர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நீங்க சமைச்சிட்டு இருந்தேங்க, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு அந்த திங்களூர் கோயிலுக்கு போறாரு. போய் பூஜ்யத்தை விட்டுட்டு பயங்கரமான அவருடைய எண்ணமெல்லாம் அப்படியே பறக்குது, அப்படியே கடவுளை சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு அழைத்து வந்ததுனால அந்த சிம்மாசனத்தில் அவரை அமர வச்சு பூஜித்துட்டு சொல்லுவாங்க, நம்ம உணவெல்லாம் சரியா இருக்கு, கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மகனை அவங்க அம்மா அழைச்சி நம்ம அடியாருக்கு விருந்து கொடுக்கணும், வாழை இலையில் அந்த மூத்த திருநாவுக்கரசர் கூப்பிட்டு நீங்கள் சீக்கிரம் போய் தோட்டத்துக்கு போய் ஒரு வாழை இலையை பனைவாழை இலையை வந்து அறுத்துட்டு வந்திருக்கேன்னு கொடுத்தாங்க. கத்தி எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கு அவ்வளோ ஆனந்தம், எப்படியாவது சீக்கிரம் போயிட்டு வந்துடணும், அடியார் நம்ம சாப்பிட்றாரு அப்படிங்கிறப்போ மனசு ஆனந்தப்பட்டு சீக்கிரமா தோட்டத்தை வாழை தோட்டத்துக்கு போறாரு. அங்கே போய் அந்த வாழை இலையை அறிகின்ற பொழுது அங்கே வாழலாம் ஒன்று தீண்டின்னு சொல்றாங்க. அங்கே ஒரு நாகப்பாம்பு அந்த மூத்த திருநாவுக்கரசர் தீண்டி, அந்த தீண்டி அந்த நேரத்தில் விடம், அந்த விஷமானது மெதுவாக அப்படி உடல் முழுவதும் பரவி மேலே வந்து வேகம் ஓடிடுவாங்க. எப்படியாவது இந்த வாழையை கொடுத்தது யாருக்கு தெரியக்கூடாது, பாம்பு கடித்தது யாருக்கு தெரியக்கூடாது, ஆனால் இந்த வாழையை சீக்கிரமாக கொடுத்ததுன்னு சொல்லி வேகமாக வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நம்ம அடியார் கட்டாயமாக சாப்பிட்டு தான் போகணும், அப்படி சாப்பிடாம போயிடக்கூடாதுமா, அதில் நீ என்னதான் நடந்தாலும் சரி அவர் சாப்பிட்டு தான் போகணும், மறந்துடாதீங்க, மறந்துடாது. இந்த இலை கொடுத்துட்டு வாழையில கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். போகும்போது அந்த விடம் ஏறி ஏறி உடல் முழுவதும் நீல நிறமாக மாறி மயங்கி கீழே விழுந்து. இதை பார்த்த உடனே தாய்க்கு எப்படி இருக்கும், அடியார் உள்ள இருக்காரு, இங்கே பையன் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அந்த அம்மா எந்த சத்தமும் போடலை. அந்த குழந்தைய ஒரு அறைக்குள்ள அழைச்சிட்டு போகலாம், மெதுவாக உட்கார வச்சோன்னா அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். உடல் மயங்கி கீழே விழுந்த உடனே விடம் ஏறி 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 அவன் மயக்கிலிருந்து இறந்த நிலைக்கு சமாதி நிலைக்கு. அம்மாவுக்கு எப்படி இருக்கும், பையன் சொல்லிட்டான் கொடுத்தே ஆகணும்னா ஒரு பாயில சுருட்டி இப்படி ஓரமாக வச்சுட்டாங்க. பையன் எப்படி ஒரு தாய் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஆனால் அந்த யாருடைய கட்டளைங்கிறது கிடையாது, அன்பு. தன்னுடைய கணவன் எப்படியாவது உணவு கொடுத்தாகணும், தன்னுடைய மகன் எப்படியாவது உணவு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அதையும் மனசுக்குள்ள வச்சுட்டு உணவெல்லாம்
சரியா இருக்கு, நம்ம பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அடியார் கூப்பிட்றாங்க, வாங்க பரிமாற வச்சு பாயெல்லாம் போட்டுட்டு அங்கே உணவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, எங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அந்த விபூதி திருநூறு இடணும். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இருப்போம். இளைய திருநாவுக்கரசர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அப்போதடிகள் இருக்காங்க. எல்லாருக்கும் பிரசாதம் வச்ச உடனே எங்கே மூத்த திருநாவுக்கரசர் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஒரு தாயினுடைய எண்ணம் பாருங்க, இறந்து கிடக்கின்றான் தெரிந்தும் கூட அது முகத்தில் காட்டாமல் உணவு அருந்துங்கள் அடியேனே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாவது ஒரு வாட்டம் இருக்கும். அடியார் பார்க்கிறாரு, திருநாவுக்கரசர் பார்க்கிறாரு. இன்னமும் சின்ன ஒரு வாட்டம் தெரியுதானே, அவங்க கடவுள் அல்லவா, இவ்வளவுதான் கொடுத்தாலும் கூட அந்த தாயினுடைய முகத்தை பார்த்த உடனே நீங்க கட்டாயமா அந்த திருநாவுக்கரசு வரணும், நான் திருநீர் இடணும், அதுக்கு பின்னால நான் சாப்பிடணும். அப்போ அந்த நேரத்தில் இங்கு அவன் உதவான், ஒரே வார்த்தை எது சொல்ல, இங்கு அவன் உதவான், இங்கு அவன் உதவான். இப்பதானே இருந்தான், இப்பதானே வாழையில கொண்டுட்டு வந்தான், அதுக்குள்ள எங்க போவான், கூப்பிடுங்க அப்படின்னா. இல்லை இல்லை அப்படின்னு. அப்போ அடியாருக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லுங்கம்மா என்ன நடந்தது. தாய் சொன்னாங்க, அவன் வாழறா ஒன்று வாழையிலே அறிகின்ற பொழுது வாழறா ஒன்று தீண்டி விட்டது, அதனால் அவன் உதவ மாட்டான். அவன் மயக்க நிலை அடைந்து அவன் அந்த அறையில் உழைந்து கொண்டிருக்கின்றான். அப்படியா, திருநாவுக்கரசருக்கு தாங்க முடியல. என்ன எப்படி நடந்தது போச்சு, நான் வந்ததுனாலே இந்த மாதிரி உணவு படைக்க நினைச்சாங்க, வாழையில அரித்தவருக்கு போனாரு பாம்பத்திட்டு. நான் வந்ததால இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டது. சிவபெருமானே இதான் பார்க்கணுப்பா, இந்த அடியேன் வந்ததனுடைய அந்த நோக்கம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் வந்ததுனால இந்த மாதிரி நடந்ததுன்னா எனக்கு அருள் புரின்னு சொல்லி சிவபெருமானை வணங்கி அந்த குழந்தைய அந்த பையனை எடுத்து வர சொன்னாங்க. எங்க எந்த கோயிலுக்கு போனாங்களோ திருப்பி அதே கோயிலுக்கு போய் சன்னிதானத்தில் வச்சு, சிவபெருமானே இந்த உலகத்தை எல்லாம் காப்பவனே, நாவுக்கரசர் இந்த பட்டத்தை கொடுத்தவர் அவர்தான். அந்த கற்றுணை கூட்டியோர் கடலில் ஆட்சி கட்டுடையாவது நமச்சிவாய் என்ற அந்த மந்திரத்தை, அந்த சிவாய மந்திரத்தை கொடுத்தவர் நீர்தான். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு குடும்பம் உலகத்திற்கெல்லாம் இந்த நாட்டிற்கெல்லாம் இது அன்னதானம் வழங்கி வேண்டிய தாகத்தை கணிக்க இவ்வளவு தானம் செய்கின்ற பொழுது இவர்களுக்கா இப்படி நிலை. அதனால் நீங்கள் இந்த இறைவனுடைய அருள் மூலமாக இந்த குழந்தைக்கு அருள் தர வேண்டும். அந்த கோயிலுக்கு முன்னால சன்னிதானத்துக்கு முன்னால அந்த திருநாவுக்கரசர் மூத்த திருநாவுக்கரசருடைய அந்த உடலை வைத்து 1 கொலாம் என்ற ஒரு பதிகம் பாடுகிறார். அதே மாதிரி 10 பாடல்கள் இல்லை, முதல் குலாம் 2ஆம் குலாம் வந்து ஒரு 10 பதிகம் பாடுறாரு. பதிகம் பாட 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 எந்த நாகம் தீண்டியதோ அதே நாகம் கண்முன்னால் அவருக்கு தெரிகின்றது. அந்த விடம், அந்த விஷம் ஒவ்வொரு பகுதி எங்கே தீண்டியது அங்கிருந்து அப்படியே நீங்க பெற்று அந்த நிறம் மாறி வருகின்ற பொழுது இறுதியில் அந்த சிறுவன் கண் விழிக்கின்றான். அதை திருநாவுக்கரசர் பார்க்கின்ற பொழுது எல்லையில்லா ஆனந்தம். அவருடைய தந்தை பார்க்கின்றார், இது என்ன அதிசயம். தாய் பார்க்கின்றாள், அவருடைய இளைய திருநாவுக்கரசர் பார்க்கின்றார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த திங்களூர் கோயிலில் இறந்த மகனை, சமாதி நிலையில் அடைந்த மகனை உயிர் பெற செய்த ஒரு கடவுள் இருக்கின்றார் என்றால் இதற்கு மேல் வாழ்க்கை என்ன வேண்டும் என்று நினைத்து எல்லோரும் அந்த திங்களூர் இருக்கின்ற சிவபெருமானை வணங்கிவிட்டு எந்நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கு விரைவாக போற்றி இப்படி ஒரு அதிசயமா அந்த அப்போது அடிகளை சொல்லுவாங்க. நீங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க, இப்ப அழைச்சிட்டு போறாங்க. சமைச்சு வச்ச உணவு, அரிசவை உணவை பரிமாறுறாங்க. இப்போ எல்லாருமே உட்கார்ந்து அந்த அருமையான பிரசாதத்தை பெறுகின்ற பொழுது வாழ்க்கையில் இதுக்கு மேல் என்ன வேண்டும். அப்போ இறந்த உடலையும் பெறுகின்ற சக்தி படைத்தவர்கள் அப்படிப்பட்டார். ஆனால் சிவபெருமானை வணங்காமல் நான் திருநாவுக்கரசரை வணங்கினால் போது என்று ஒரு அடியார் இருக்கின்றார் என்றால் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பார் சிவன் அடியார்.
இப்படியும் திங்களூரில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. இந்த ஒரு அடியார் மட்டுமல்ல, அவருடைய மனைவிக்கு எவ்வளவு பாசம் இருக்கின்றது. அந்த குழந்தை சொல்றது பாருங்க, அவனால் முடியவில்லை, ஒருவேளை அப்பாவுடைய அந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற அந்த காரணத்தினால்தான், அம்மா அவளை சாப்பிடாம அனுப்பாதீங்கம்மா, நான் உயிரோடு இருக்கேனே ஏன்னு சொல்லல, அவரை சாப்பிடாம அனுப்பாதீங்க. இதெல்லாம் பார்த்த திருநாவுக்கரசர் இந்த வீட்டுக்கு வந்தது, இந்த இல்லத்துக்கு வந்தது எனக்கு எதையும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி மன மகிழ்ச்சி, கூடி புண்ணியம், அதனால நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எவ்வளோ புண்ணியம், ஒரு பாக்கியம். இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு மேல அந்த ஊரில் இருந்து திருப்புகூர் என்ற ஊருக்கு அவர் திரும்பி போறாரு. அவர் வயதான ஒரு அடியார், அவரை பாட இந்த உலகமே நாவுக்கரசர் இருக்கின்ற பொழுது நான் பாடுவது எப்படியோ என்று நினைத்து அது அருமையான பாடலெல்லாம் பாடி உள்ள முருகன் பாடி என்று அவருடைய குடும்பம் திங்களூரிலேயே இதற்கு வேண்டி திருநாவுக்கரசர் கண்ணீர் பந்தலுக்கு ஏன் பேர் எழுதியிருக்கானா இப்பதான் தெரியும். அப்போ நீ யார் என்று கேட்கின்ற பொழுது என்னையா யார் என்று கேட்டாய் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்தது. திருநாவுக்கரசர் யாரும் சொல்லக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் இருந்தது பாருங்க. இப்படி ஒரு அடியார்கள் வாழ்ந்திருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற இந்த பக்திங்கிறது, இறைவனை வணங்குகின்ற தன்மைங்கிறது, மகன் இறந்ததை பார்த்து கண்டுகொள்ளாமல் அடியாருக்கு அமுதம் படைத்த மக்கள் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு வேண்டிய நம்மால் முடிந்த ஒரு இலை, பச்சை இலை கொடுத்தாலே போதும், அதை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். அப்படிப்பட்ட மனிதர்கள், கடவுளாக மாறியவர்கள் நம்முடைய நாயன்மாருடைய புராணத்தில் இருக்கின்றார்கள். மிகவும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நாயன்மார் தான் அப்போது அடிகள் நாயன்மார். அவரை பற்றி சிறப்பு தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த பிரதோஷ விழாவுக்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் சிறப்பித்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து சிறப்பித்து தந்த சக்கத்தூர் பொதுமக்களுக்கும், பக்கத்தில் இருக்கின்ற ஜக்கனாரை, அரவேலு, அதை சுற்றி இருக்கின்ற கிராம மக்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.